الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم. கணிதக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்த தனிப்பெரும் கிருபை ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பெரிய ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல பெரிய ஒரு ஆதரவு வைத்தவர்களாக இந்த 27ஆம் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று பெரிய ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எந்த எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த உயர்த்த லைலத்துல் கத்ருடைய இரவாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இன்றைய இரவாக்கி தருவானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துக்கு ஒரு மனிதன் வாரதாக இருந்தா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எல்லாரும் ஒரே அமைப்பில தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு பிரிஞ்சு போற நேரம் போகக்கூடிய விதம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக அமையும். உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் தாயினுடைய வயிற்றினூடாக எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானோ ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. அல்லாஹ் எப்படி கட்டம் கட்டமாக விந்து துளியிலிருந்து சதை கட்டியாக ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة எலும்பாக அதுக்கு பின்னால சதையால தோலால போத்தியவர்களாக எப்படி நாங்க படைக்கப்படுறோமோ அப்படித்தான் உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். உலகத்துக்கு வந்த அமைப்பு எல்லாமே ஒன்றுதான். ஆனா உலகத்துட்டு பிரிகிற நேரம் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்க பிரிஞ்சு போவோம். ஒவ்வொரு நிலைமையில ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு விதத்துல எங்களுடைய பிரிவு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது எப்படி நாங்க முடிவு செய்யறதுன்னா எங்களோட வாழ்க்கையினுடைய அமைப்பை வச்சு, நாங்க வாழ்ற முறையை வச்சு, நாங்க வாழ்ற ஸ்டைல வச்சு இதுதான் எங்களோட மௌத்த முடிவு செய்யும். கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையை சீராக்கணும், எங்களோட வாழ்க்கைய சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையாக மாற்றணும் எண்ணத்துக்காக வேண்டி மாத்திரம் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்த ஒரு விடயம் தான் இந்த ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, நாங்க யாரும் நினைக்க கூடாது அமல்கள் மூலம் மாத்திரம் எனக்கு சொர்க்கம் போகணும். ஏட தொழுகையால, ஏட குர்ஆன் திலாவத்தால, என்னுடைய கியாமுல் லைலால, என்னுடைய திக்ரால, இதால மட்டும் என்னுடைய அமலால மட்டும் சொர்க்கம் போகணும் என்று யாரும் முடிவு செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, அமல்கள் மட்டுமல்ல எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள், அமல்கள் மாத்திரம் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகாது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? குடும்ப வானம், தொழில் வானம், ஊடு வானம், ஊரு வானம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக தந்த உயிரை பெருசாக மதிக்காம அமல்ல முன்னேறியவர்கள்.
அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா அன எனக்கும் அதே நிலைமைதான், இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால அல்லாஹ் என்ன அரவணைக்கல்லண்டா எனக்கும் அமல்களை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போய். அப்ப என்ன பாடம் படிச்சு தராங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ரஹ்மத் இல்லைன்னா சொர்க்கம் போகணும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரஹ்மத் அல்லாஹ் எங்களுக்கு 10 நாட்கள் 10 இரவுகள் எல்லாம் தந்திருந்தான். நாங்க ஒவ்வொருவரும் யோசிப்போம், ஏன் அந்த 10 நாட்கள்ல நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ரஹ்மத்தை அடைஞ்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, சொர்க்கம் போகணும் என்றா ரஹ்மத் கட்டாயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போகலாம். அல்லாஹ் ரமலான் 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10 அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சொர்க்கம் போகணுமா பாவங்கள் இல்லாதவர்களாகத்தான் சொர்க்கம் போகணும், பாவத்தோட சொர்க்கம் போகலாம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்றான், மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்க விரைந்து வாங்க, அவசரமாக வாங்க. ஏன்? வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கம் அது உங்களுக்கு கிடைக்கணும்டா, நீங்க அதுக்கு போகணும்டா பாவத்தோட உள்ளுக போறீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு முன்னால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ளவர்கள் இவர்களுக்கு தான் சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அந்த தக்வா எங்க சம்பாதிக்கணும்? இந்த ரமலான்ல சம்பாதிக்க அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலான்ல முயற்சி செய்ய அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுதான் நோக்கம். ரமலானுடைய நோக்கம் இன்றைக்கு சில ரமலான் அது சில விளையாட்டுகளோடு குறிப்பாக்கப்பட்டிருக்குது. சிலருக்கு டாம்போர்டோட, சிலருக்கு கேரம்போர்டோட, கண்ணியமானவர்களே சிலருக்கு ஓய்வு காலம், தூங்குறது ஆகக்கூட ரமலான்ல இல்ல. கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தை தயார் செய்யறதுக்கு உண்டான காலம் இது. உலகத்தில் 3 கூட்டம், உலகத்தில் 3 கூட்டம். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத். அல்லாஹ் 3 கூட்டத்தை குர்ஆன்ல சொல்லுகிறான். ஒன்று உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையே பாவம், அது பாவம் தெரியும், அதுல கணக்கு இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, மௌத்து ஒன்று இருக்கிறது சிந்தனை இல்ல. இப்படி ஒரு கூட்டம். சொன்னா கேட்கிறதும் இல்ல, புத்திமதி இறக்கமாக சொன்னா திருத்தி வாழ்வதும் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டது. இன்னொரு கூட்டம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் பாவம் செய்வார்கள். புத்திமதி சொல்லப்பட்டா நன்மையே தீமைய அவர்களுக்கு முயற்சி செய்யப்பட்டா தங்கள் வாழ்க்கையை திருத்தி நல்லவர்களாக மாறுவார்கள். இன்னொரு கூட்டம் எல்லாம் சொல்லுகிறான், எப்பயுமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும் யோசிப்போம், நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரணும். இன்றைய நாள் நேசிப்பட்ட நாள் அல்ல. குர்ஆன் இறங்கிய இரவு, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கண்ணியமானவர்களே, இந்த இரவு அல்லாஹ் சொல்லுகிறான் லைலத்துல் கத்ர். கத்ர் என்ற ஒரு மகத்துவமான இரவு, அதுல பெருமதியே வேற. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேட்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவு என்னன்னு தெரியுமா? அது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அவருடைய பெருமதி தெரியுமா? கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள், 1000 மாதங்கள் தான் கிட்டத்தட்ட 84 வருடங்கள். இந்த இரவுல யாரு அதை அடைஞ்சு
கொள்றாங்களோ, உலமாக்களிடத்துல பல கருத்துகள் இருக்கிறது. கடைசி 10 என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கடைசி 10ல ஒற்றப்பட 21, 23, 25, 27, 29 இதிலையும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும் என்று உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சில அடையாளங்களை வைத்து 27வது இரவாக அது இருக்கும், இருக்கலாம் என்ற கருத்தையும் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, 84 வருஷம் ஒரு மனிதன் அமல் செஞ்சா என்ன கூலியோ அந்த கூலி இந்த ஒரே நாள்ல கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வயசானவர்கள் இருக்கிறோம், வயசுல மூத்தவர்கள் இருக்கிறோம். 30 வருஷம் 27 கடைசி 10 ஒற்றை படல் அமல் செஞ்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 10 வருஷம் அமல் செஞ்சோம், 10 வருஷமும் லைலத்துல் கத்ருடைய இரவு நாங்க அடைஞ்சா 840 வருஷம் முன்னால சொர்க்கம் போயிடலாம். அவ்வளவு பெரிய ஒரு அமலுடைய காலத்தை நாம் முந்திட்டோம். கணித்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, 84 வருஷத்துடைய அமல்ல நாங்க முந்திட்டோம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இரவுல சிறப்பு என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் இறங்குறான். மலக்குமார்கள் கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட மலக்குமார்கள் தெரியுமா? எங்களை படைக்க வாழன்னு சொன்னவர்கள். அல்லாஹ் படைக்கிறாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை புடிச்சு கொண்டு வெட்டி கொண்டு ஃபித்னா ஃபசாத உண்டாக்கக்கூடியவர்களே நீ படைக்க போறாய் அல்லாஹ்விடத்துல கேட்டவர்கள். قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. இவரா இப்படிப்பட்டவர்களே நீ படைக்க போறாய்? அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எங்களை படைக்கவான் என்று சொன்னவர்கள், அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செஞ்சவர்கள், அல்லாஹ் இந்த அடியாருடைய கண்ணியத்தை மலக்குமார்களுக்கு விளங்கப்படுத்தி அல்லாஹ் எங்களுக்காக மலக்குமார்கள் இறக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்துல பாருங்க, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். வர்ரூஹ் யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்கு தானே. ஏன் தனஸ்ஸலுல் மலாயிகா என்று சொல்லிட்டு திரும்ப வர்ரூஹ் என்று சொல்லணும்? கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பயும் இறங்குற வழக்கல்ல. அவர் எப்ப இறங்குவாருன்னா நபிமார்களுக்கு மட்டும் இறங்குறவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் உலகத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்த வஹிய, அல்லாஹ்வுடைய செய்திய கொடுக்கிறவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள்ல தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுக்கு மட்டும் தான் இறங்குவார். ஆனா அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுக்காக இன்றைக்கு அல்லாஹ் இருக்கிறான். இந்த கத்ருடைய லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான். இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கோம்? எங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? எங்க பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது? எங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது? எங்க பார்வை இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா அல்லது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதா? இன்றைக்கு நான் பேச்சுல பேசி இந்த பேச்சு இருக்குது நல்லதை பேசுறேனா அல்லது தூசண வார்த்தைகளை பேசுறேனா? எங்களோட பாசையில சொல்றதா இந்த ஊட்ட பேச்சு பேசுறோமா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை பேசுறோமா இல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பேசுறோமா? மார்க்கம் அனுமதிச்சது பேசுறோமா? மார்க்கம் தடுத்ததுனால பேசுறோமா? எங்களோட உடல் உறுப்புகள் நான் கேட்கிற விடயங்கள் இது ஹலாலா? எத்தனை பேர் பாட்டு கேட்கிறோம்? எத்தனை பேர் தேவையில்லாத கூறுமலாய்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். என் அன்றாட வாழ்க்கையில ஒன்று என்னோட சம்பந்தப்பட்டது, என்
ஹுகூகுல்லாஹ் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட விடயம். இதுல அல்லாஹ் நாடினா அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினா அல்லாஹ் தண்டிப்பான். இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருக்குது கண்ணியமானவர்களே, ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட, அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஹக்குகள், ஹுகூக்குகள், அவர்களுடைய உரிமைகள். இதுல நாங்க எந்த அளவுக்கு நாங்க கவனமாக இருக்கிறோம். கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல ஆக முக்கியம் இன்றைய காலத்தில் கட்டாயம் பேசப்பட வேண்டியது, இன்னொத்த மானத்தில் நாங்க சர்வ சாதாரணமாக நாங்க விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சோசியல் மீடியா, பேஸ்புக்காக இருக்கேனும், வாட்ஸ்அப்பாக இருக்கேனும், இன்ஸ்டாகிராமாக இருக்கேனும், டிக்டாக்காக இருக்கேனும், ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி ஒரு மனுஷனுடைய மானத்தை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு எடை போட்டு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனால எத்தனை பேர் உயிரை விட்டு இருக்கிறாங்க, தந்த மானத்தை இழந்திருக்கிறாங்க, தந்த கௌரவத்தை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு ஹஜ், வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு ஹஜ். 1,24,000 சஹாபாக்கள் முன்னால இருக்கிறார். இந்த நேரத்தில் நபி அவங்க பேசினது மூணு விஷயம். இன்ன ஆராதக்கும் வ அம்வாலக்கும் வ திமாக்கும், யாரு இன்னொருத்தந்த சொத்துல அநியாயம் செய்றாரோ, இன்னொருத்தந்த மானத்துல விளையாடுறாரோ, இன்னொருத்தந்த உயிரை அவர் எடுக்கிறாரோ, கண்ணியமானவர்களே, இந்த 3 விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஹஜ்ஜில சஹாபாக்கள் முன்னுக்கு நிற்கிறாங்க. ஏன் இந்த 3 பேசணும் என்றா, கியாமத்துடைய நாளையில மனுஷன் அமல்களோட வருவான், மலை போல அமலோட வருவான். கண்ணியமானவர்களே, நான் சொர்க்கத்துக்கு முடிவு செய்யப்பட்டவன் போல் அவன் காட்சி அளிப்பான். பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க, இவர் சொர்க்கவாசி, ஏன் அவ்வளோ அவரோட வந்திருக்கிறார், அவ்வளோ கியாமுல்லை, நோம்பு புட்டதே இல்லை, தொழுக முன்சப்புல இமாம் ஜமாத்தோட ஒவ்வொரு தக்பீரோட பாங்கு சொல்றதுக்கு முன்னால முன்னுக்கு இருப்பான். குர்ஆன் அந்த அளவுக்கு ஓதி இருக்கிறார். ஆனா ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ் என்ன மானத்தை போக்கினான், என்னைய சீரழிச்சான், இவர் செஞ்ச வேலையாக என்ற கண்ணியம் போச்சு. கண்ணியமானவர்களே, உலகத்தில் அவருக்கு நாங்க மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார், ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சோதரே, அதனால் அந்த விஷயத்தில் நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கோம். இன்னொத்த மானத்தில் வருவதில் கை வைக்க ரைட்ஸே இல்லை எங்களுக்கு. குர்ஆன்ல பல இடங்கள்ல பல ஆயத்துல அல்லாஹ் எங்களுக்கு புத்துமதியாக சொல்லித்தாரான். எல்லாம் இங்க சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. மேலோட்டமாக விளங்குற பாணியில விளங்குற முறையில அது சொல்லி தரப்படுது. இதுல இருந்து நாங்க கலருவோம். கொஞ்சம் இன்பம், ஒத்தர வயிற்றுக்கு எடுக்கிறண்டா ஒரு சந்தோஷம், ஒத்தர 4 பேருக்கு முன்னால நோண்டி ஆக்குறதுண்டா அது ஒரு கொஞ்சம் பேருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான். அவர் மன்னிக்காத வரையில் அவன் உள்ள முடஞ்சிட்டா அதுக்கு பின்னால நீங்க மன்னிப்பு கொடுக்கணும். ஆனாலும் அவருடைய பாரதூரம் பயங்கரமாக இருக்கும். அநியாயம் செய்யப்பட்டவன் பதுவா இருக்குது, அது காபிராக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உள்ளத்துல ஆணித்தனமாக பதியளித்துக் கொள்ளும். காபிராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் பதுவா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நினைத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஏன் எல்லாம் வந்து இருக்கிறோம், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவோம், நாங்க எல்லாம் நல்ல மக்களாக மாறணும், அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கணும், அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்படணும், சொர்க்கத்துக்கு உரியவர்களாக மாறணும் என்ற நோக்கமே தவிர உலகத்துடைய வேற எந்த நோக்கமும் இல்லை என்று நான் உட்கார்ந்து
பாவத்தை ஈடுபட்டோம்டா எங்களே நாங்க நாசத்துல போட்டுக் கொள்றோம், எங்களே நாங்க ஏமாத்தி கொள்றோம். இதுதான் உண்மை. இல்ல கண்ணியமானவர்களே, எங்கட எல்லாம் அல்லாஹ் பெரிய ஒரு ஏற்பாடோடு எல்லாம் எங்களுக்கு அனுப்பிக்கிறான். பெரிய ஒரு ஏற்பாடு, யாருக்கும் தப்பே இல்லாது, யாருக்கும் தப்பே இல்லாது. கண்ணியமானவர்களே, எங்கட குடுக்கல் வாங்கல், எங்கட குடும்ப வாழ்க்கை, இது எல்லா பகுதியும் நானும் நீங்களும் கவனிப்போம், எல்லா பகுதியும் கவனிப்போம். இஸ்லாம் சொல்லுது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல்லுக நீங்க பூர்த்தியாக நுழைங்க. ஒரு கால் இஸ்லாத்துல்லுக, இன்னொரு கால் இஸ்லாத்துக்கு வெளியாண்டா இது சரி வராது. இது ஏமாற்றம், இது படம் காட்டுறது. கண்ணியமானவர்களே, தொழுகிறாரி, தொழுகையில எந்த குறைபாடும் இல்லை, மாஷா அல்லாஹ். ஆனா குடும்ப வாழ்க்கையில பார்த்தா உம்மாவோட பேசுறது இல்ல, உம்மா கொடுக்கிற கண்ணியம் கொடுக்கிறது இல்ல. எத்தனையோ பேர் பெற்றோரை சீரழிக்கிறாங்க. இன்னைக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கோம், கண்ணீர் விட்டு அழுறாங்க கண்ணியமானவர்களே. அப்படி யார் சரி இருந்தா அவங்கள போயிட்டு பேசி சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. இல்லாட்டி எவ்வளவு சொத்து இருந்தும் வேலை இல்லை, எவ்வளவு செல்வம் இருந்தும் வேலை இல்லை, எவ்வளவு வசதி இருந்தும் வேலை இல்லை. கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் எங்களை சீரழிக்க விட மாட்டோம். அவங்களோட உள்ளம் நோற மாதிரி நாங்க நடந்து கொள்வோம் என்றா அவங்கள பொதுவா செய்ய தேவையில்லை, உள்ளம் நொந்துட்டா போதும். கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிடும். பெற்றோரை கண்ணியப்படுத்தாத எத்தனையோ பேர் இருக்கிறோம், எத்தனையோ பேரை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உறவினர்களோட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு வாழ்றது ஒரு சந்தோஷம். கண்ணியமானவர்களே, உறவினர்களோட சேர்ந்து வாழ்வோம், அதுல பரக்கத்து இருக்குது. குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வோம், அதுல பரக்கத்து இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்தோட மட்டுமல்ல, எங்களை யார் துண்டித்து வாழ்ந்தாங்களோ சில்மன் கதக், நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னை வெட்டி நடக்கிறவங்களோட நீ சேர்ந்து வாழுண்டா. இன்றைக்கு நான் எங்க ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், கௌரவ குறைச்சல் பார்க்கிறோம், கண்ணிய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. கண்ணியமானவர்களே, நபியோட வார்த்தையில கண்ணியம் இருக்கிறதை யார் மறந்துடுவான்? ஷைத்தான் எங்களுக்கு கௌரவ பிரச்சனை மாதிரி காட்டுவான். நாங்க அந்த வலையில மாட்டிட்டோம்னா எங்களோட தீன் பாலாகி, இபாதத்துல நல்ல, குடும்ப வாழ்க்கையில ஜீரோ. இபாதத்துல நல்ல, குடும்ப வாழ்க்கையில கோட்ட குறைபாடு. இந்த இஸ்லாம் சரி வராது. கண்ணியமானவர்களே, பூர்த்தியாக இஸ்லாத்துக்கு போகும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, குடும்பத்தோட நல்ல, உம்மாவாப்போட எந்த பிரச்சனையும் இல்ல, மனைவி மக்களோட பிள்ளைகளோட மாஷா அல்லாஹ் உசுருக்கும் மேல அவ்வளவு முஹப்பத், குடும்பத்தோட பிரச்சனை வர விட மாட்டாரு, சேர்ந்து வாழுவாரு. அண்டை வீட்டுக்காரர்களோட எந்த பிரச்சனையும் இல்ல, மாஷா அல்லாஹ் அந்த விஷயத்துல அவரு 100க்கு 100. நண்பர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வாரு. ஆனா தொழுகை இல்லை, ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் கலக்குது, பேணுதல் இல்ல, வியாபாரத்துல போய், வியாபாரத்துல ஏமாற்றம், வியாபாரத்துல மோசடி. கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாம் கை கொடுக்காது. இந்த இஸ்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்? ஒரு கால் நல்லா இருக்குது இஸ்லாம் சொல்லுங்க, இன்னொரு கால் இஸ்லாத்துக்கு வெளியே. இந்த இஸ்லாம் கை கொடுக்காது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீ இஸ்லாத்துல்லுக பூர்த்தியாக நுழைங்க. ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்யல. பள்ளியோடு இருக்கிறாரப்பா, அவுலியா உண்டப்பா, நல்ல மனுஷன் இல்ல. குடும்ப வாழ்க்கையை பாருங்க, வியாபாரத்தை பாருங்க, ஹலாலோட தொடர்பு இருக்குதா, ஹராமாக இருக்குதா, வட்டியோட தொடர்பா இருக்கிறாரா, வியாபாரத்துல பொய் கலக்குதா? கண்ணியமானவர்களே, அதனால இந்த விஷயம் எங்க வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒன்று கூட இருக்கிறோம், இதை சரி செய்யலாம். அதுல தௌபா என்ன கேட்பாரு, எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு, எங்களோட உம்மா அப்பன பாவங்களை மன்னிச்சிரு, நாங்க என்னென்ன பாவம் செஞ்சோமோ, என்னென்ன தவறு தப்புகள் செஞ்சோமோ எல்லாத்தையும் பசுந்தா பிரிச்சு பிரிச்சு அது ஆழமான முறையில ஹஸ்ரத் துஆ கேட்பார். எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்லி திரும்ப போயிட்டு நாங்க அந்த பாவத்தை ஈடுபட்டா நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆதரவிச்சதுல எந்த புரோசனமும் இல்லை, எந்த புரோசனமும் இல்லை. நாங்க ஏமாத்துறோம், எங்களே ஏமாத்துறோம். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே தௌபாவுக்கு ஒரு நேரம் தந்திருக்கு. அதுக்கு இடையில ஒரு சில அமல் இருக்குது. கண்ணியமானவர்களே, அப்படி யாரு சரியும் எங்கட வாழ்க்கையில யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு 4 விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எங்கட பாவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. ஃபமன் ஸகலத் மவாஸீனுஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. கடுவளவு நல்லதோ கெட்டதோ எல்லாம் அல்லாஹ் நாளைக்கு தராசுல கொண்டு போடுவான். எல்லாம் இருக்கும். நாங்க செய்யற ஒவ்வொன்றும் வழக்குகள் நீங்க பதிவு செய்யலாம். ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படும். கண்ணியமானவர்களே, நல்லதோ கெட்டதோ, உலகத்தில் ஒருத்தருக்கு சூடா ஏசிட்டா, இப்ப மனிதி கோமத்தான் சூட்ல ஏசிட்டு வழக்கிட்டு அது சொல்லிட்டான். எல்லாம் ஆன் ரைட்டிங், எல்லாம் பதிவு செய்யப்படும். நல்லது கெட்டது எல்லாம். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில கழுத்துல எல்லாம் மாட்டுவான். கழுத்துல மாட்டுவான். நீ செஞ்சதை நீ பாரு. நீ செஞ்சதை பாரு. இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. எல்லாத்தையும் பாரு, நல்லா போடுவான். கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் துஆ கேட்கிறோம் தானே. அல்லாஹும்ம ஃபிர் லனா ذுனூபனா, எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு. இன்னும் எவ்வளவு துஆ கேட்கிறோம். இஃபிர் லனா ஃபக்ஃபிர்லி, வித்தியாசமா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடுனா துஆ கேட்கிறோம் தானே. லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சா நபி அவர்கள் சொல்லி தந்த ஸ்பெஷலான துஆ. இந்த துஆ அடிக்க வேற ஒரு துஆ இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சா என்ன துஆ கேட்கிறது? சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆ இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாம இருக்க. 100க்கு 100 சொல்றேன். இந்த துஆ இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாம இருக்காது. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த துஆட பவர் என்ன தெரியுமா? இந்த துஆட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம ஃபிர்லி என்று நாங்க துஆ கேட்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு. எங்கட பாவங்களை மன்னிச்சிடுண்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். ஆனா அந்த பாவம் எழுதப்பட்டிருக்கும். அந்த பாவம் எழுதப்பட்டிருக்கும். அந்த பாவம் எல்லாத்துக்கும் விளங்கும். நான் அல்லாஹ் மக்ஃபுர்லியோட முடிச்சிட்டோம்டா கியாமத்துல எங்கட கழுத்துல மாட்டப்படுது தானே. அந்த மாட்டப்பட்டதுல அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருப்பான். ஆனா என்ன செஞ்ச பாவம் என்பது எழுதப்பட்டிருக்கும். என்ன பாவம் செஞ்சது எழுதப்பட்டிருக்கும். இன்னொருத்தர் சொல்லி சொல்ல வைக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்க பார்க்கணும் என்னென்ன பாவம், என்னென்ன நல்ல பாவம் செஞ்சிக்கிறோம்னு சொல்லு. கண்ணியமானவர்களே, இந்த துஆட பவர் என்ன தெரியுமா? இந்த துஆட பவர் என்ன தெரியுமா? ada இந்த துஆ பவர் என்ன தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர்லினா பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா போர்ட்ல கிடையாது, ஏட்ல இருக்கும். இவர் என்ன பாவம் செஞ்சாரு, என்ன பாவம் செஞ்சாரு தெரியும். அல்லாஹ் நபியாவை சொல்லி தந்த துஆ இருக்குது, அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இதுக்கும் நாம கருத்து சொல்றோம், அஃபூக்கு பாவம் மன்னிப்பு. ஆனா அதுல கருத்து பாவம் மன்னிப்பு இல்ல. அதுல கருத்து அஃபூ தான். அஃபூன் என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிச்சு அந்த என்ன பாவம் என்றதும் அளிக்கப்படும். அது மலக்குமார்களுக்கும் தெரியும், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான். இதுதான் எங்களுக்கு வேணும். பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, என்ன பாவம் செஞ்சது கூட யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த துஆவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. கண்ணியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்படணும், என்ன பாவம் என்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவு பவரான ஒரு துஆ தான் இந்த துஆ. கண்ணியமானவர்களே,
ஏன் அந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கடா, பாவத்தில் எல்லாரும் சுத்தவர்களாக மாறி சொர்க்கம் போகும். சொர்க்கம் போறதுக்கு நரகத்துக்கு தகுதியாக இருந்து சொர்க்கம் போகலாம். நரகத்துக்குரிய அமலை செஞ்சிருந்தா நரகத்துல போயிட்டு அதை சுத்தப்படுத்தி தண்டனை அனுபவிச்சுட்டுதான் சொர்க்கம் போகணும். கண்ணியமானவர்களே, அதுக்கும் நபி அவர்கள் வழி சொல்லி தந்தார்கள். நீங்க அப்படியும் நரகத்துக்கு போகாம நீங்க சொர்க்கம் போகணும், அதுக்குண்டான ஒரு மாசம் தான் இந்த ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் பலருக்கு பல விடுத்தம் தந்து கொண்டிருக்கிறார். அதை யாரு துஷ்பிரயோகம் செய்வாங்களோ, கணக்கெடுக்க மாட்டாங்களோ, இவங்க ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தா நஷ்டவாளிகள். நஷ்டவாளி, உலகத்திலேயே நஷ்டவாளிகள். நாங்க தௌபாவுக்கு கேட்கிற நேரம் அழுவ வருதில்லைண்டா, கண்ணியமானவர்களே, எங்கட சொட்டு அந்த அழுவ இருக்கிறே, இந்த அழுவ அந்த பிரமாண்டமான நரகத்தை அப்படியே அணைச்சு. இங்க நாங்க அழுவாம மௌத்துக்கு பின்னால ஹதீஸ்ல எந்த அளவு வந்திருக்குண்டா, கியாமத்துல மனிதன் கை சேதப்பட்டு அழுவான், ஒரு கப்பலண்டே ஒட்டேடும். ஆனா எந்த பிரயோசனம்? கண்ணியமானவர்களே, அதனால அழுவோம், அல்லாஹ்விடத்துல கேட்போம், துஆவால சாதிப்போம். அல்லாஹ்விடத்துல கேட்டி துஆவால சாதிச்சி சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாறுவோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.